ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் வாக் தான். எஸ், இன்றைக்கி நான் ராயப்பேட்டையில் இருக்கிற பீட்டர்ஸ் ரோடில் தான் இருக்கேன். இப்போது ரம்ஜான் மாதமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பீட்டர்ஸ் ரோட ஸ்ட்ரீட் வாக் போய் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்ட்ரீட் லாஸ்ட்டாக போய் முடியுறது பார்த்தீங்கன்னா மெரினா பீச் தான். லாஸ்ட்டில் மெரினா பீச் நம்ம பார்க்கலாம். என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத பாருங்கள். இந்த பீட்டர்ஸ் ரோட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் பார்த்தது இந்த ஹனா ரம்ஜான் ஹலீம் ஷாப் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஃப் ஹலீம், சிக்கன் ஹலீம் இது ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா இங்கேயே சாப்பிட்றதா இருந்தால் 50 ருபீஸு. அதுவே நீங்கள் பார்சல் கொண்டு போகிறதா இருந்தால் உங்களுக்கு இங்கே 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஹலீமு, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஃப் ஹலீம். மட்டன் ஹலீம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஆனால் இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு பீஃப் ஹலீம் அவைலபிளாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 பேர் சாப்பிட்டுட்டு தான் போயிட்டுருக்காங்க. இது ஒரு நியூ ஷாப்புங்க. நீங்கள் இந்த ராயப்பேட்டை வரும்போது இந்த ஷாப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த ஸ்ட்ரீட் விளாகில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹலீம் ஷாப் பார்த்தோம். ரம்ஜான் வேறு இப்போ தான் நோம்பு முடிச்சு எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்க அடுத்து என்னென்ன டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குன்றதை அப்படியே இந்த வீடியோலேயே பார்க்கலாம். இங்கே சிக்கன் மியா கபாப் சென்டர் நீங்கள் பார்த்தீங்க. இங்கே நிறைய வெரைட்டிஸில் உங்களுக்கு கபாப் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சிக்கன் 65 அவைலபிளாக இருக்குது. கூடவே இடியாப்பம், சப்பாத்தி இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ரொம்பவே ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா சாஹிப்பேட் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த ஷாப் இருக்குது. வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இங்கே சார்மினார் பிரியாணி பார்த்தீங்கன்னா பழைய பிரான்ச் கொஞ்சம் முன்னாடி இருக்குது. இந்த பிரான்ச்லேயும் உங்களுக்கு கபாப், டிக்கா, கிரில்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் அவைலபிளாக இருக்குது. இப்போ வாங்க பார்க்கலாம். ரோடை கிராஸ் பண்ணுவோம். வணக்கம். உங்கள் கடையில் அப்படியே என்னென்ன அவைலபிளாக இருக்கும்? புரியல. உங்கள் கடையில் என்னென்ன கிடைக்கும்? நம்ம கடையில் வந்து சிக்கன் கறி வடை, சிக்கன் சமோசா, சிக்கன் ரோலு, சிக்கன் நக்கெட்ஸு, சிக்கன் சீஸ் பால், சிக்கன் மோமோஸு, சிக்கன் பாப்கார்னு எல்லா வெரைட்டி கறி நம்ம கிடைக்கிற டைமிங் மேக்ஸிமம் 4:30 to 6:15 முடிஞ்சிடலாம். நோம்புனால இப்படியே நம்ம சார்மினார்லேருந்து நடந்து வரும்போது பக்கத்துலேயே ஸ்ட்ரீட் ஃபுட்லாமே பார்த்தோம். சும்மா ரம்ஜான் முடிஞ்ச உடனே இந்த 6 மணிக்கு மேலே நல்லாவே சூப்பராக போயிட்டுருக்கு. இங்கே மாம்ஸ் மேஜிக்கில் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் தான் இருந்தது. இப்போ இந்த ஷாப் ஓனர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாய். வணக்கம், உங்கள் பேர்? முகமது ஷோயப். ஓகே பாய். இங்கே உங்கள் ஷாப்பில் மாம்ஸ் மேஜிக்கில் என்னென்ன டிஃப்ரெண்டான ரம்ஜான் ஐட்டம்ஸ் அதில்? ரம்ஜானில் மட்டும் இல்லை, டெய்லி இருக்கும். மார்னிங் ஈவினிங். ஃபர்ஸ்ட்டில் வந்து செகுப்பரிசி உருண்டை, அப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசி புட்டு, கருப்பு உளுந்து லட்டு, வெள்ளை உளுந்து லட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, ரசமலை, நவதானியங்கள் கஞ்சி, எல்லாம் ஆர்கானிக் ஹோம்மேட். ஓகே சார். நவதானிய கஞ்சியா? ஓகே, அது என்ன? அது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. அது அதில் எல்லாம் 20 வகையான நவதானியங்கள், நார்மல் எல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் 20 வகையான நவதானியங்கள் போட்டு பார்லி, பாஜரா, சனா அந்த மாதிரி. ஓகே, இங்கே இவ்வளோ வெரைட்டி. கிண்டல் என்னது? இந்த சுண்டல் எல்லாமே வந்து ஆர்கானிக். சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்ற மாதிரி ஐட்டம். எல்லா பேஷண்ட்லேருந்து எல்லாம் ஆர்கானிக் ஃபுட், ஹெல்த்து. இதில் உங்கள் ஷாப்பில் என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது? செகப்பரிசி உருண்டைன்னு சொல்லுவோம், அது ஜஸ்ட் 10 ரூபி. ஓகே. கருப்பு கவுனி அரிசி பொங்கல் 30 ரூபி. ஓகே. அப்புறம் வந்து கருப்பு உளுந்து லட்டு 30, வெள்ளை உளுந்து லட்டு 30, ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு 30. ஓகே. இதில் நவதானியங்கள் கஞ்சி வந்து குடிக்க 30, பார்சல் 35. ஓகே. உங்கள் ஷாப்போட டைமிங் வந்து டெய்லி டைமிங் பார்த்தோன்னா மார்னிங் வந்து 7 o'clock to 10 o'clock. ஓகே. ஈவினிங் 5:30 to 10 o'clock. சண்டே ஈவினிங் ஹாலிடே. ஓகே. இப்போது ரம்ஜான்னால மார்னிங் போடுறது இல்லை, ஈவினிங் மட்டும்தான் 5:30 to 10:30. ஓகே, தேங்க்யூ.
அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்னி பழ ஜூஸு, தர்பூசணி ஜூஸு இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. பீட்டர்ஸ் ரோடில் நான் வந்துகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு நடுவில் பார்த்ததாங்க இந்த அத்தோ ஷாப்பு. அத்தோ ஷாப்பில் என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்குன்றதை நம்ம இங்கே பாய்கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம். பாய் சொல்லுங்கள். அத்தோ இருக்குது, வெஜ் அத்தோ இருக்குது, எக் அத்தோ இருக்குது, சிக்கன் அத்தோ இருக்குது, சிக்கன் அத்தோ ஃப்ரை இருக்குது, எக் மசாலா இருக்குது, பேஜோ மசாலா இருக்குது, ப்ரான்ஸ் சீஜோ இருக்குது. அப்புறம் வந்து இது ஃப்ரை அத்தோ, இது எக் போட்டு வரும், அதில் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அத்தோ தான் மெயின் நல்லா மூவிங் ஆகும். ஓகே. இதில் ஃப்ரைட் அத்தோ நல்லா இருக்குமா இல்லை நார்மல் அத்தோ? இது ரெண்டுமே நல்லா இருக்கும். இது வந்து யார் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க வந்து ஃப்ரை சாப்பிடுவாங்க, ஹீட்டாக இருக்கும்னால. ஓகே. இது நார்மலாக அது எல்லாமே சாப்பிட்றவங்க வந்து அத்தோ சாப்பிடுவாங்க. ரெண்டுமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே பாய். கூட வந்து வாழைத்தண்டு சூப் வரும் அது இதில். ஓகே பாய், தேங்க்யூ. ஓகே ப்ரோ. அர்மா அத்தோ ஃபுட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே ஃபேமஸானது. இங்கே உங்களுக்கு ட்ரிப்ளிகேன்லேயும் அவைலபிளாக இருக்குது. வாழைத்தண்டு சூப்பும் இங்கே அவைலபிளாக தாங்க இருக்குது. இப்போ வாங்க அடுத்து என்ன ஸ்நாக்ஸ் ஃபுட் இருக்குன்றதை அப்படியே பார்க்கலாம். உள்ளே என்ட்ரானோடனே நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. கோவா பண்ணா பால் கோவா பண்ணு தான், அதான் கோவா பண்ணு தான், பால் கோவா பண்ணு. இதுதான் வந்து உங்களுக்கு மெயின் சார்மினார் பிரியாணி. சார்மினார் பிரியாணியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி நானே கூட சார்மினார் பிரியாணி வீடியோ உங்களுக்காக போட்டிருப்பேன். இப்போ வாங்க அடுத்து என்ன ஃபுட் இருக்குன்றதை பார்க்கலாம். காத்து கேஜி இந்த ரோட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி டைம் ஆகிடுச்சு. அடுத்ததா தந்தூரி 69, 89, 149. பார்க்கறதுக்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டு செம்மையாக இருக்கலாம். வந்துகிட்டே இருக்கும்போது அந்த வாசமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. சிக்கன்லேயே கபாப் இருக்கட்டும், பீஃபில் ரோல் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லை பீஃப் ஃபால் இருக்குது, தந்தூரி இருக்குது. அது மட்டும் இல்லை உங்களுக்கு இடியாப்பம் சப்பாத்திக்கு தவா கறியோட சும்மா கமன்னு சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில். அடுத்ததாக இங்கே நீங்கள் வில்லேஜ் ரோஸ் மில்க் ஃபேக்ட்ரியை பார்க்கலாம். ரோஸ் மில்க் வந்து 50 ருபீஸு. இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்து பார்க்கலாம். எல்லாமே பார்த்துருந்தாங்க, நான் வாங்கி தர மாட்டாங்க. வரும்போது டேட் ஷாப் நோம்பு திறந்துட்டாங்க பொழுது, நல்லா க்ரௌடாகுது வர வர. 6 மணி ஆகிடுச்சா? ஓ 6 காலு. அப்போ நோம்பு ரொம்ப இங்கே ராயல் கிரிப்ஸி பைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குங்க. நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் அவைலபிளாக தான் இருக்குது. பட் ஆனால் இது ரம்ஜான் பீரியடில் மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா நாளுமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ப்ரான் 65 எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. வரும்போது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு அல் மதீனா அல்வா ஹவுஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஜா பாய் டிஃபன் சென்டர் இருக்குது. இதுதான் ராயப்பேட்டா பீட்டர்ஸ் ரோட்டில் இருக்கிற காஜா பாய் டிஃபன் சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரோட்டா, சிக்கன் வீச்சு, சிக்கன் லாபா, இட்லி, இடியாப்பம், மட்டன் பாயா, அதாவது காலையிலேயே உங்களுக்கு இங்கே மட்டன் பாயாவோட பரோட்டா எல்லாமே அவைலபிளாக இருக்கும். பெப்பர் பாயா, முட்டை வீச்சு, சிக்கன் கலக்கின்னு நிறையவே சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு மெயின் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காஜா பாய் டிஃபன் சென்டர் தாங்க. ராயப்பேட்டாவில் டிஃபன் பிளேஸுக்கு ஒரு முக்கியமான இடம் இந்த காஜா பாய் டிஃபன் சென்டருக்கும் உண்டுங்க. இந்த காஜா பாய் டிஃபன் சென்டரோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா 5-12. உங்களுக்கு புரிஞ்சுதா? காலையில் 5 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும், ஈவினிங் 5 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும். நல்லா இருக்குல்ல? 5-12 காஜா பாய் டிஃபன் சென்டர் தாண்டி நீங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது இருக்கிறது தான் த கிரசன்ட் ஹாஸ்பிட்டல். இது இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு மெயின் லேண்ட்மார்க்காக சொல்லலாங்க. இங்கே பாம்பே ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4:30லேருந்தே அவைலபிளாக இருக்கும். நான் இப்போ கிராஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 6:30 அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயே இங்கே ஃபில் பண்ணிட்டாங்க. ஆமாண்ணே. அண்ணே வணக்கம். வணக்கம். ஹாய் சொல்லுங்கள் பாய். ஹாய் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், நம்ம அப்படியே வாக் பண்ணி கிட்டத்தட்ட ஐசோஸ் மசூதிக்கிட்டே வந்துட்டோம். இந்த ஐசோஸ் மசூதியிலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்ளிகேன் ஹை ரோடு. இப்போ வாங்க அப்படியே மெரினா பீச்சுக்கு போயிட்டு இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணுறேங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் உங்களுக்கு விவேகானந்தர் இல்லை அண்ட் மெரினா பீச்சு. வாங்க வித்தியாசமான ஷாப்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கலாம். நான் பொதுவாக பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் வாக் தாங்க. அதில் இந்த ரம்ஜான் மாதன்றதுனால உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குன்றதையும் காமிச்சிட்டேன். இப்போது இந்த ஸ்ட்ரீட் வாக்லேயே மெரினா பீச் வரைக்கும் ஜஸ்ட் அப்படியே வாக் பண்ணி போவோம். நடுவில் வித்தியாசமான ஷாப் இருந்தால் அதையும் பார்க்கலாம். இந்த கார்னர்லேயே இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாம் பஜார் போலீஸ் ஸ்டேஷன். அதை தாண்டி வர்றது ஐசோஸ் பஸ் ஸ்டாப்.
ஐசோஸ் பஸ் ஸ்டாப் தாண்டி வந்தவுடனே பார்த்தசாரதி திருக்கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான வழி இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு வெஜ் ஹோட்டல் இருக்குது, ஹோட்டல் ஸ்ரீ விவேகம். இங்கே வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம், மெரினா பீச்சுக்கு வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விவேகம் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் உங்களுக்கு விவேகானந்தர் இல்லம் பஸ் ஸ்டாண்ட். இந்த 32B பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பொறுக்குப்பேட்டை, அதாவது மின்ட்டு வரைக்குமே போகிறதுக்கு உண்டான பஸ்ஸுங்க. இந்த விவேகானந்தர் இல்லத்துலேருந்து உங்களுக்கு பூந்தமல்லிக்கு கூட பஸ் அவைலபிளாக இருக்குங்க. இங்கேருந்து அண்ணா சதுக்கத்துலேருந்து வர 25 பஸ்ஸு உங்களுக்கு பூந்தமல்லி போகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவிக்கா நகர் போகிற 38C பஸ் இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு 25 பூந்தமல்லிக்கு உண்டான பஸ். அண்ணா சதுக்கத்துலேருந்து உங்களுக்கு இந்த விவேகானந்தர் இல்லம் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸு அவைலபிளாக தாங்க இருக்குது. 45A மடிப்பாக்கம் போகிறதுக்கு உண்டான பஸ்ஸு அண்ட் 45B கிண்டி டு பிராட்வே போகிற பஸ் எல்லாமே இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டு தான் போகும். எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தாங்க. பட் டைமிங் என்னால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. விவேகானந்தர் இல்லம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி நான் வந்துகிட்டே இருக்கும்போது இங்கே நம்ம பரக்கு ஸ்டேஷன் பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம். இங்கே என்னென்ன ஷாப்ஸ் இருக்குன்றத அப்படியே பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து லாஸ்ட் எண்டுக்கே வந்துட்டோம். இப்போ வாங்க மெரினா பீச்சை போய் பார்க்கலாம். திஸ் இஸ் அயோத்தியா நகர் லேடி வில்லிங்டன் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி. இப்போ நம்ம விவேகானந்தர் இல்லமும் முடிச்சிட்டோம். அடுத்து வேர்ல்டு செகண்ட் பீச் நம்ம மெரினா பீச் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த ஏதாவது பேசலாம்னு நினைக்கும் போது தான் கரெக்டாக சிக்னலை போட்டுருவாங்க. வண்டிங்க மூவ் ஆகிடுச்சு. நம்ம பீச்சை காட்டிட்டு இந்த வீடியோவை எங்கள் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போது மெரினா பீச் வந்து ரீச் பண்ணிவிட்டேன். இங்கே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வெரைட்டி சொல்லவே தேவையில்ல. இதை பற்றி வீடியோ போடணுன்னா போட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நாள் பார்ப்போம் இந்த மெரினா பீச்சில் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஃபுட்டெல்லாம் என்னென்ன இருக்குன்றத. இப்போது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ட்ரீட் வாக்கில் ராயப்பேட்டா பீட்டர்ஸ் ரோடில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்றது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் வாக்கில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. எல்லாத்துலையும் ஒன்று போட்டு போடலாம். वाला चिकन वाला होना कटलेट होना और समोसा क्या क्या पूछने जो दाल रखते तवे में दाल चिकन समोसा होना कटलेट और वड़ा को और वड़ा ले 100 ग्राम पकोड़ा कौन की मांगे देख. ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த ஸ்ட்ரீட் வாக்கில் இங்கேருந்து பீச் வரைக்கும் போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலீம் மேக்ஸிமம் ஃபினிஷே ஆகிடுச்சு நிறைய கடையில். அதனால் இப்போ ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் தான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் சமோசா, நக்லெட்ஸு, கறிவடை, இது மட்டும் இல்லை இந்த ஷாப்பில் உங்களுக்கு இன்னும் 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. அது நீங்கள் போகும்போதே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு சிக்கன் பக்கோடா எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நல்ல ரீசனபிள் ரேட்டில். சிக்கன் லெக் பீஸும் இருக்குது, பார்த்தீங்கன்னா 60 ருபீஸு. நீங்கள் இந்த ரம்ஜான் டைமில் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ஃபுட்டுக்கு எல்லாமே வரதா இருந்தால் 4 to 5:30 5:45 வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா விதமான வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும். சிக்கன் சப்ஸா சூப்பராக இருக்குது, மஸ்ட் ட்ரை. நக்லெட், ஒரு மயோனீஸ், ஒரு டொமேட்டோ சாஸ்லாம் இருந்ததுன்னா வீட்டில் வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். ஏன்னா சிக்கன் பீஸ் உங்களுக்கு இங்கே தெரியுது. அடுத்தது கறி வடை, 2 வடை, அடை 2 வடை. அடுத்தது ஆட்டுக்கால் சூப். ஆட்டுக்கால் சூப்பில் முட்டை சூப். ஆட்டுக்கால் சூப்பில் உங்களுக்கு மொத்தம் 3 டைப்பாக இருக்குது. ஒன்று ஆட்டுக்கால் சூப்பு எலும்பு இருக்குது, ஆட்டுக்கால் சூப்லேயே ஆட்டு பீஸோடு இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை சூப். ஆடு இருக்காது, முட்டையில் ஆடு இருக்காது, கோழியோட முட்டை மட்டும் தான் இருக்கும்.